வயது கணக்கு 3 தெரிஞ்சிருக்கணும். விகிதம் பார்த்துட்டோம்ல, ரேஷியோ மடங்கு மல்டிபிள்ஸு, அது அத்தனை மடங்கு. மடங்குன்னா என்னது? ஒரு மடங்குனா எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ்? 100%. சராசரி சார்ந்தது. ஆவரேஜ் பார்த்துட்டோம்ல, ஏஜ் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 2:5. இவருக்கு 2 பங்குனாக்கா இவருக்கு எத்தனை பங்கு? 5 வருடங்களுக்கு பிறகு 3:4 மாறுது. 2 என்னவா மாறுது? 3 மாறுது. 3 என்னவா மாறுது? 4 மாறுது. அப்போ எத்தனை பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஒரு பங்கு. ஒரு பங்கு. எத்தனை வயசு? 5 வருடங்களுக்கு பிறகு. அப்போ எவ்வளோ? ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 5. ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 5. ஏவின் தற்போதைய வயது. தற்போது எத்தனை பங்கு? 3 பங்கு ஏவோட வயசு. அப்போ எவ்வளவு? 15. பியோட வயசு தற்போது 20. 4 பங்கு. ஸோ 4 5 20. கஷ்டமா? அவ்வளோதான் வேலை. நோ ஃபார்முலா எதுவுமே கிடையாது. சரி, தப்பாக போட்டேனா? ஆமாம், அதையுமே தப்பாக போட்டேன். நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதை போட்டேன். இப்போ எத்தனை பங்கு? 2 பங்கு. அப்போ ஏவோட தற்போதைய வயது என்னது? 10. பியோட தற்போதைய வயது எவ்வளவு? 15. அவ்வளோதான். போட்டிருக்கா? 2 மனிதர் ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் 5 8 வருடங்களுக்கு பிறகு 8 வருடங்களுக்கு பிறகு என்னவா மாறுது? 9:10. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 பங்கு. எத்தனை வருடத்துக்கு பின்னாடி? 8 வருடங்களுக்கு பின்னாடி. அப்போ 8 வருடம் 2 பேர் வயசில் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 பங்கு. அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 2. 2 தான் ஒரு பங்கு. சரி, எனில் பியின் தற்போதைய வயது. பி எத்தனை பங்கு? 6 பங்கு. 6 2 எவ்வளவு? 12. புரியுதா மேடம்? புரியுதுங்களா? யாருக்கு புரியல? கவின் புரியுதா? அவ்வளோதான். ரேஷியோனா என்னென்னு தெரியணும். தெரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. தெரியாதவங்க போய் வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து. அவ்வளோதான். இவ்வளோதான் அங்கே வேலையே. ஏபியின் தற்போதைய வயது 36 மற்றும் 50. n வருடங்களுக்கு பின்பு வயது விகிதமான 3:4 எனில் n-இன் மதிப்பு என்ன? n வருடங்களுக்கு பின்னாடி. ரைட், கவனிங்க. இது ஈக்குவேஷன் தான், ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. 36 + n / 50 + n. ஏன் இப்படி எழுதணும்? 36:50. இது எப்படி எழுதலாம்? 36/50 எழுதலாமா? அதான் n வருடங்களுக்கு பிறகு. அப்போ n வருடங்களை கூட்டுறோம். +n + n. இது கூட கூட்டினாக்கா ரேஷியோ என்ன வருது? 3/4 மாறுது. 3/4. சரியா? சரி, வர இருங்க. முப்பத்தாறுதா? 30 16 +n / 50 + n. கரெக்டா? தப்பாக போட்டேண்ணா. கரெக்ட். எவ்வளவு? 3:4. is equal to 3:4. 3/4. இந்த 4 3 கூட என்னவா இருக்கார்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கார். சரி, டிவிஷனில் இருக்கார். அங்கே போனால் என்ன ஆயிடுவார்? மல்டிப்ளிகேஷன் ஆயிடுவார். இது இங்கே டிவிஷனில் இருக்கார். அங்கே போனால் என்ன ஆயிடுவார்?
இப்போ 4 × 36 + n is equal to 3 × 50 + n. என்னவா என்ன சொல்கிறாரு? அப்படியா? வெரி குட். வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். மேக்ஸ் தெரியாதவங்களுக்காக போட்டுட்ருக்கேன். சரியா? இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த என்டையர் நம்பரோட என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 4 36 எவ்வளவு? 100 சத்தமா 146 144 ப்ளஸ் 4n. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 150 ப்ளஸ் 3n. 3 × n தான் எப்படி எழுதுகிறோம்? 3n. ப்ராக்கெட் இருந்தால் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? மேக்ஸ் தெரியாதவங்க கற்றுக்குங்க ப்ராப்பராக. ஓகேவா? அடுத்தது இந்த 3n இங்கே கொண்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே 4n இருக்குது, அதை அங்கேயே வச்சுட்டு 3n இங்கே கொண்டுட்டு வாங்க. 3n என்ன வேல்யூவில் இருக்குது? ப்ளஸில் இருக்குது. அங்கே வந்து என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். 4n மைனஸ் 3n. ஓகேவா? இது இங்கே கொண்டு வந்தீங்களா? அதேமாதிரி என்ன பண்ணுங்க, இதை இங்கே எடுத்துகிட்டு வாங்க. 150 இங்கே இருந்தால் ப்ளஸில் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் போட மாட்டோம், ப்ளஸில் இருக்குது. அங்கே வந்தால் என்ன ஆயிரும்? மைனஸ் 140. அப்போ n ஈக்குவல் டு சால்வ் பண்ணுங்கள். ஒரு எண்ணா? ஒரு n ஈக்குவல் டு எவ்வளவு? n ஈக்குவல் டு 6. 6 தான் சொன்னீங்களா? சொன்னீங்கன்னா கரெக்ட். ஒரு n போடலாம், இல்லை அது என்னன்னு வச்சுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். 6. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளவு? 6. அப்போ என்ன ஆன்சரு? n வருடங்களுக்கு பின்பு வயது விகிதமானது 3:4 எனில் என்னோட மதிப்பு என்ன? என்னோட மதிப்பு என்னது? 6. சரி, அடுத்தது இது ஆவரேஜ். இது ஈஸி. தந்தை தாய் மகனின் சராசரி வயது 27. அப்படின்னா என்ன அர்த்தம்? 27 27 27 3 27 இருக்குன்னு அர்த்தம். தந்தையின் சராசரி வயது ரைட். தந்தை மற்றும் தாய் மற்றும் தந்தையின் சராசரி வயது 35 எனில் மகனின் வயது என்ன? அப்போ அம்மா வயசுலேருந்து 8 வயசு அங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரோட வயசு என்னது? 35. அப்போ இவங்க 2 பேர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆளுக்கு 8 கொடுத்துருக்காங்க. 16 வயசு கொடுத்தாங்க. 16 கொடுத்ததுனால தான் இவனோட வயசு 27. கரெக்டா? அப்போ 27ல் 16 கழிச்சா எவ்வளவு? 11 எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? புரியுதா? இதெல்லாம் தேவையே இல்லை எல்லாம். ஏன்? இந்த பேசிக் புரிஞ்சிருந்தா முடிஞ்சு. 3 பேரோட சராசரி வயது 27. அதில் அப்பா அம்மா சராசரி மட்டும் எவ்வளோ? 35. சரியா? 27ஓட 8 கூட்டினா 35. 27ஓட 8 கூட்டினா 35. புரிஞ்சுதா? அப்போ இவங்க 2 பேர் 8 வயசு என்ன பண்ணியிருக்காங்க? பையனு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக 8 கிடையாது, சும்மா அந்த ரேஸ் இதை வச்சு சொல்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேர் 8 கொடுத்ததுனால தான் பையனோட வயசு எவ்வளவு? 27. இல்லைன்னா அவனோட வயசு கம்மி தான். அப்போ 27ல் 16 கழிச்சோம்னா எவ்வளவு? 11. அதுதான் அவனோட ஆக்சுவல் ஏஜ், பையனோட ஆக்சுவல். புரியுதா அஜய்? புரியுதா? அவ்வளோதான். இது ரேசிய சம்பந்தமானது. ஒரு மனிதனின் வயது 15 வருடங்களுக்கு பிறகு அந்த மனிதன் வயதின் 15 வருடங்களுக்கு முன்பு உள்ளதை போல் 4 மடங்கு எண்ணில் அம்மனிதன் வயது என்ன? ஒரு மனிதனோட வயது எக்ஸு. ஓகேவா? 15 வருடங்களுக்கு பிறகு ப்ளஸ் 15. 5 வருஷத்துக்கு பின்னாடி என்ன அவனுக்கு 5 வயசு ஏறி இருக்கும். 15 வருடங்களுக்கு முன்பு உள்ளதை போல் 4 மடங்கு.
-15. இது மாதிரி இங்கே என்ன இருக்கும் 4 மடங்காகும். எனில் தற்போது அந்த மனிதனின் வயது என்ன? ஈக்குவேஷனில் போடலாமா? ஈக்குவேஷனில் போடுறோம் பாரு. எக்ஸுங்கிறது தற்போதைய வயது, சரியா? தற்போதைய வயசுலேருந்து இந்த பக்கம் 5 வருஷம் கூட்டணும். அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 15 இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, 5 வருடங்களுக்கு முன்பு. இப்படி 5 வருடங்களுக்கு முன்பு, 5 வருடங்களுக்கு முன்புனா எப்படி? எக்ஸு -15. அது மாதிரி எத்தனை மடங்கு? 4 மடங்கு. எக்ஸ் -15 ஏன் போட்டோம் தெரியுதா? இப்போ இவரோட வயசு எக்ஸ்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி -15, ஓகேவா? அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு 5 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள வயசை போல் 4 மடங்கு இன்ட்டு 4. புரிஞ்சுதா? யாருக்கு புரியல கேளுங்க. அவ்வளோதான், ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல ஏன் பண்ணுறோன்னு? ரைட், ஈக்குவேஷன் போடுங்க. எக்ஸு ப்ளஸ்ஸு 15 4 இன்ட்டு எக்ஸ் -15. இது அப்படியே இருக்க வேண்டியது தான். இது 4x -60 எக்ஸ் ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 4x -60. இது இங்கே கொண்டு வந்தால் -15, சரியா? இதை இங்கே கொண்டுட்டு போங்க. போனால் என்ன ஆயிரும்? -4x அப்படியே போடுங்க. -4x வைங்க. இப்போ போட்டோம்னா என்ன வரும்? -4x ப்ளஸ் எக்ஸ். இங்கே ப்ளஸ் இருக்குதான்னு அர்த்தம், எக்ஸ். அது எங்கே? -60 -15. சால்வ் பண்ணால் என்ன வரும்? -3x -75. இந்த மைனஸுக்கும் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ 3x ஈக்குவல் டு 75, ஓகேவா? அப்போ x ஈக்குவல் டு 75/3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 25. சரி, இதோட எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். போய் பார்ப்போம். கேள்வி என்னது? எனில் அம்மனிதனின் வயது, தற்போதைய வயது. அதான் எக்ஸாக எடுத்துக்கிட்டோம். அப்போ 25. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இன்னைக்கு 25 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 25 வயசு. 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு? 5 வருஷத்துக்கு முன்னாடி மைனஸா? 5 வருஷம், இன்னையிலேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க 10. 10ல் 4 மடங்கு எவ்வளவு? 40. சரியா போச்சா? அந்த டீல் ஓகேவா? சரியா போச்சு. இங்கே நீங்கள் இப்போதைக்கு ஈக்குவேஷன் வச்சு போடுங்க. அந்த சம்மு வரும்பொழுது அதை எப்படி ஆன்சர் வச்சு போகிறது அப்படின்னு பார்ப்போம். அதையும் சொல்லித்தரேன், இதையும் சொல்லித்தரேன், பார்ப்போம். அடுத்தது, கணேசனின் தந்தை வயது. வயதை விட கணேஷின் தந்தை வயது அவனின் வயதை விட 3 மடங்கு. 4 வருடங்களுக்கு முன்பு. எப்பயுமே ஆரம்பிச்சிடும். கணேஷின் தந்தை வயது அவனின் வயதை விட 3 மடங்கு. அப்போ கணேஷோட வயதை வச்சு தான் அவங்க அப்பாவோட வயசு சொல்கிறாங்க. அப்போ கணேஷோட வயசு என்னது? எக்ஸு. மூணு மடங்கு. கணேஷோட வயசு 3 மடங்குனா அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட வயசு எவ்வளவு? 3x. ஏன்னு புரியுதா அஜய்? புரியுதா? 3xனா என்ன அர்த்தம்? இவனுக்கு எக்ஸ்னா 3 மடங்கு 3x. மேக்ஸ் இல்லாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ரைட். 4 வருடங்களுக்கு முன்பு. அப்படியே 4 வருடங்களுக்கு முன்பு. இன்றைக்கி இவனோட வயசு எக்ஸ்னாக்கா 4 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருக்கும்? வயசை கழிக்கணுமா? x - 4 முன்பு. கணேஷின் தந்தையின் வயது அவனின் வயதை விட
4 விட 4 மடங்கு. அப்போ இந்த ரூட்டில் போகிறோம். இவனோட வயசு எக்ஸ்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கணேஷோட வயசு எக்ஸ் மைனஸ் 4. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட வயசு எவ்வளவு? 4 மடங்கு. அவனை விட வயதை விட 4 மடங்கு. அப்போ என்ன பண்ணும்? 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இவனோட வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 4. அது மாதிரி அவனோட அப்பா வயசு எவ்வளவு? 4 மடங்கு. அதுதான் இது போகும். ஓகேவா? ரைட். இது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட்டு போகலாமா? இப்போ இவரோட வயசை வச்சு போங்க. இப்போ அவங்க அப்பா வயசை கண்டுபிடிச்சிட்டோம். 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. ஓகே. இப்படி போனாலும் அவங்க அப்பா வயசு கரெக்டாக வரணுமா? இப்படி போனீங்கன்னா என்ன வரும்? இன்றைக்கி 3x அவங்க அப்பா வயசு, 4 வருஷத்துக்கு முன்னாடி 3x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ஏன்னா இப்படி போனாலும் அவங்க அப்பா வயசு தானே, அதை ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறோம். இப்படி போனீங்கன்னா என்ன ஆகும்? 3x மைனஸ் 4 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே. ரைட். ஓகே. வந்துருச்சா? ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. அதான் சால்வ் பண்ணியிருக்காங்க. 3x மைனஸ் 4 இது 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. ஏன் மைனஸ் வந்துச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னையிலேருந்து போகிறோம் 4 வருஷத்துக்கு. அதே 4 வருஷத்துக்கு பின்னாடினா என்ன இருக்குங்க? ப்ளஸ் வந்துடும். சால்வ் பண்ணுங்கள். 3x மைனஸ் 4 4x மல்டிப்ளை பண்ண 4x மைனஸ் 16 4 16. ஃபோர் 3x இங்கே கொண்டுட்டு வந்தாச்சு. 4x மைனஸ் 3x. அது இங்கே வந்தால் என்னது? இங்கே உள்ள 4 இங்கே வந்துடும் மைனஸ் 4. ஸோ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 12. அப்போ இவனோட தற்போதைய எக்ஸ்னா என்னது? கணேஷோட தற்போதைய வயசு எவ்வளவு? 12. அதோட நிறுத்தலை. தற்போதையிலிருந்து இப்போ 12 5 வருடம் கழித்து. அப்போ என்ன ஆகும்? 12 + 5. அப்போ அவனோட கணேஷோட வயசு எவ்வளவு? 17. புரிஞ்சுதா? அவங்க அப்பா வயசு கேட்குறாங்க. தற்போது அவங்க அப்பாவோட வயசு என்ன இப்படின்னு கேட்கலாம். 3x எக்ஸோட மதிப்பு 12. 3x எவ்வளவு? அப்போ 36. 5 வருஷம் கழிச்சு 41. இப்படி எந்த பாயிண்ட் வேணாலும் கொஸ்டினாக கேட்கலாம். அடுத்து போகலாமா? ரோஷனின் தந்தை வயது அவனின் வயதை விட 4 மடங்கு. தற்போது ரோஷனின் தந்தை வயது. ரோஷனோட வயசுல இருந்து தான் சொல்கிறாங்க. அப்போ ரோஷனோட வயசு இப்போ எவ்வளவு? எக்ஸு. தந்தை வயது எவ்வளவு? 4x. இவனோட வயசு எக்ஸ்னா 4x. 5 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது ரோஷனின் வயதை விட 3 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 எத்தனை மடங்கு? ஆமாம் 3 மடங்கு. 3x + 5 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. ஈக்குவேஷனை கற்றுக்கங்க தயவு செஞ்சு. புரியலாம் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த ரூட்டில் வந்தால் இது வந்துடும். அவங்க அப்பாவோட வயசை இந்த ரூட்லேயும் கொண்டு வரலாம்ல. ஸோ இந்த ரூட்டில் கொண்டு வரும். 5 வருஷம் கழிச்சு இஸ் ஈக்குவல் டு 2. இப்படி வந்தாலும் அவங்க அப்பா வயசு தான், இப்படி வந்தாலும் அவங்க அப்பா வயசு தான். 4x கூட என்னத்தை சேர்த்துறோம்? 5 வருஷத்தை ஆட் பண்ண போகிறோம். 4x + 5. அவ்வளோதான். இதான் ஈக்குவேஷன். சால்வ் பண்ணுங்கள். எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். தந்தையின் தற்போதைய வயது. எக்ஸோட மதிப்பு யார்? பையனோட வயசு. தந்தை மதிப்பு எவ்வளோவா? அவனோட 4 மடங்கு. 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. வேலை முடிஞ்சு போச்சு. ஈக்குவேஷன் மெத்தட்லேயே போடுங்க. அவ்வளோதான். பயிற்சி சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? 2 பார்த்துட்டோமா? ரைட். வீடியோவை பாருங்கள், திரும்ப பாருங்கள். யாருக்கு புரியல ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறது? புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? ரைட். அடுத்தது